கவர்னர் அவர்கள் வந்து அவர் மனசு வச்சா உடனடியாக நடந்துடும். பட் அங்கே யார் மூலமாக நியமிக்கப்பட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எதிர்பார்த்து கொடுத்துட்டாங்க. அப்போது வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விஜய் தான் சரியான ஒரு ஆப்ஷன். இந்த வரலாற்று சரித்திரம் இந்த 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 பக்கத்தில் வந்து உங்களுடைய பெயர்களும் பொறிக்கப்படும். விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு உதவிய நபர்கள் இவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் அசாதமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா விஜய் 3வது முறை ஆளுநரை சந்திச்சிருக்காரு, ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல்ல? இல்லை, நான் வந்து நிறைய வீடியோவில் கூட பேசியிருக்கேன் நான். ஏன்னா மக்கள் வந்து விஜய்க்கு ஒரு தனி ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது மிக அந்த மெஜாரிட்டிக்கிட்ட நெருக்கி கொண்டு போயிட்டாங்க. 108 வந்து இடங்கள்ங்கிறது மற்ற 2 கட்சியுமே வாங்க முடியல அந்த இடத்துக்கு. ஸோ எல்லா பேருமே வந்து விஜயை, ஏன்னா நீங்கள் தேர்தல் வாக்கு, அதாவது தேர்தல் தேதிக்கு முன்பாக மக்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறது விமர்சனம் பண்ணுறதெல்லாம் வேறு. தேர்தல் முடிஞ்சது, ரிசல்ட் வந்தாச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பார்வை ஒன்றா தான் இருக்கணும். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது விஜயை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதுதான் சூழ்நிலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையோடு தான் எல்லா பேருமே ட்ராவல் பண்ணீங்க. அப்போ விஜய் அவர்களும் அதை தான் வந்து எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு பிரச்சனை கொடுக்கப்பட்டு கூட அவர் போய் எந்த பக்கம் சாயலை. வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனித்து தான் நிற்பேன், மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், மக்கள் எம்எல்ஏ வச்சுருக்காங்க ஆதரத்தோட மிகப்பெரிய ஒரு அவர் எல்லாத்தையுமே ஒரு குரல் கொடுத்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த அடிப்படையில் வந்து 108 சீட்டு கிடச்சிருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 6 சீட்டு தேவை. 108க்கும் போது ஒரு சீட் ராஜ்யசபா 107 தான் வரும். அப்போ 11 சீட் தேவைங்கும் போது 5 கொடுத்துட்டாங்க. இப்போ 112 ஆச்சு. 112 6 சீட் வேணுங்கும் போது முக்கியமாக ஒரு 3 நபர்கள் இருக்காங்க. சிபிஐயும் சிபிஎம் வித் விசிகா 2-2-2-6. ஸோ சாலிடாக வந்ததுன்னா நீங்கள் 108 மெஜாரிட்டி நிரூபிச்சுட்டு போகலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, கவர்னர் வந்து எந்த விஜய்க்கு தான் இந்த அழுத்தம் ஜனநாயக படத்துக்கும் அவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டது, இன்ன வரைக்குமே சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கல. அப்போ அழுத்தங்கள் நிறையா இருக்குது, வழிகள் நிறையா இருக்குன்ற விஷயத்த மக்கள்கிட்ட சொன்னார். இப்போவும் அழுத்தம் தரப்படுது. இப்போ கவர்னர் அவர்கள் வந்து அவர் மனசு வச்சா உடனடியாக நடந்துடும். பட் அங்கே யார் மூலமாக நியமிக்கப்பட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் மேலிடத்தில் சொல்லும்போது மேலிடத்தில் வந்து நீ இதை தான் பேசணுப்பா நீங்கள் அப்படிங்கும்போது அதை தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, பொம்மை அவர்களுக்கு வந்து 88 வந்து நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. இது மாதிரி மெஜாரிட்டி நிரூபிக்க முடியலைங்கும் போது அவர் சட்டசபையில் போய் தான் வந்து மெஜாரிட்டியை காமிச்சு வந்தது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் 2018 வந்து எடியூரப்பா சம்மந்தப்பட்ட ஒரு இது இருக்குது. வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு சம்பவம் பேர் இருக்குது. இப்போ கோர்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா, மெஜாரிட்டி நிரூபிக்கிற இடம் வந்து சட்டசபை மட்டும்தான், பட் நீங்கள் கவர்னர் மாளிகை அல்ல. அப்புறம் வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அங்கே வந்து ஒரு 15 நாள் கேட்டுட்டு பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம். பட் அதை விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். தமிழ்நாட்டினுடைய 11 முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார். 3 முறை பார்த்துட்டார் போய். நேற்று அந்த 6 பேர் மட்டுமே வந்து தரக்கூடிய நம்பிக்கையில் நான் நிறைய விஷயங்கள் நேற்று சொல்லியிருக்கும் போது கூட மற்ற சேனல்லாம் கூட 6 பேருமே ஆதரவு தருவதற்கான எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். காரணம் வந்து உங்களுடைய எண்ணமே வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கட்சியில் ஆளணுங்கிற ஒரு அது ரொம்ப முக்கியமான ஒரு தாட்ஸாக இருந்தது. இப்போ வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு அதை தான் விஜய் அவர்கள் செஞ்சுருந்தாங்க. ஒருவேளை விஜய் மனசு வச்சுட்டு ஒரே ஃபோன் கால் போட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆதரவு வந்திருக்கு உங்களுக்கு, இல்லையா? கண்டிப்பாக. கிட்டத்தட்ட 160 பேர்கிட்ட வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அழகத்துக்கு உட்காரச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யலை. பட் அவருடைய தனி ஒரு மனித போராட்டமே இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து தான் பண்ணும்போது தான் கம்யூனிஸ்ட் அவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். ஏன்னா அதாவது தேசிய கட்சி உங்களுக்கு இந்திய அளவில் எந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த கலர் டோடே பார்த்தீங்கன்னா ஒரு மெரிட்டாக இருக்கும் உங்களுக்கு அது. அப்போ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கும்போது தான் நேற்று வந்து அவங்களுடைய எல்லா மீட்டிங்லாம் போட்டு நிர்வாகிகள்ட்ட எல்லாம் பார்த்து அப்போது நமக்கு விஜய்க்கு முதலமைச்சராகிறதுக்கான ஆதரவு தரப்படும் அப்படின்ற நல்ல முடிவு எடுத்தார்கள். மிகுந்த இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லிக்கலாம், நம்ம மகிழ்ச்சியும் சொல்லிக்கலாம். ஏன்னா ஸோ நிபந்தனையோடு தராமல் நிபந்தனை அற்ற ஆதரவு அப்படின்னு தரும்போது இன்னும் அது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. விஜய் அவர்களே அவரோட அலுவலகத்துக்கு போய் ரொம்ப நன்றி சொல்லி மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்ட விஷயமும் நமக்கு இருக்குது. பட் இங்கே விசிக அவர்கள் நேற்று வந்து ஓகே நான் பண்ணுறேன் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. தனிப்பட்ட முறையில் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ ஐயா அவர்கள். ஸோ அப்போ யாருடைய அழுத்தம் அவருக்கு இல்லை. ஆனாலும் சில ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவரோட நம்ம ட்ராவல் பண்ணணும், அவரோட முடிவு தெரிஞ்சுக்கின்ற ஒரு நோக்கத்தோட நேற்று வந்து ஆதரவுன்னு சொல்லப்பட்டவர் வந்து கடிதம் தரல. அப்போ இன்றைக்குங்கிற சூழ்நிலை மாறுது. அப்போ அந்த 6 பேரும் நமக்கு ஆதரவு நம்பிக்கையில் தான் 3வது முறையாக கவர்னர் அவர்களை போய் பார்த்து விஜய் அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு வந்து அதே நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து
பதவியேற்று விழா சிறப்பாக நடக்கும்ன்ற ஒரு மிக சிறந்த ஒரு தகவல் நமக்கு வந்துச்சு. அது திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அந்த விசிகாவுடைய திருமாய் அவர்கள் வந்து அது சரியான முறையில் அந்த கடிதம் ஒரு நிமிஷம் கட் பண்ணிங்க. ஸோ கடைசியாக கம்யூனிஸ்ட் அவர்கள் மட்டுமே தரப்பட்ட அந்த ஆதரவோட விஜய் அவர்களுக்கு தகவல் வரும்போது இன்னும் 2 சீட் தேவைப்படுற சூழலை மாறும்போது தான் இது வரைக்கும் இன்னும் தரவில்லை. ஆனாலும் திருமாய் அவர்கள் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு தருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவுசெய்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக விஜய் அவர்கள் இருக்காங்க. அப்போ தமிழகத்தில் வந்து ஒரு நல்லாட்சி அமையணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே தேவை. உங்களுடைய தாட்ஸ் என்ன, யார் வந்தாலுமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறப்பாக நல்லது நடக்குன்ற ஒரே விஷயம் தானே. அது விஜய் அவர்கள் சேருங்க. நான் நிறைய அறிக்கைகளை சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் முக்கியமாக பார்க்க போனால் பெண்களுக்கு 2500 சாதாரண விஷயம் கிடையாது. 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் மாதம் வந்து பென்ஷன் மாதிரி ஒரு 2500 மேலே வந்து போகிறது மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கார். 6 சிலிண்டர் சொல்லியிருக்கார். இளைஞர்களுக்கு படிப்பு வசதின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. 2வது மாதத்துக்கு வந்து 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தில். இதுவே பெண்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஆவரேஜாக நீங்கள் நடந்து கொண்டு போகிற வேலைகள் இது. பட் கம்யூனிஸ்ட் அவர்களும் நீங்கள் சொன்னதை செய்யணும். மேற்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஸ்கீம் போட்டு அழுத்தம் தரப்பட்டால் அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய தகவலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதில் எல்லாமே விஜய் அவர்கள் வந்து கம்யூனிஸ்டில் அவர்கள்ட்ட போய் பேசப்பட்ட ஒரு நல்ல விஷயம். நான் நல்லது மட்டும்தான் நான் செய்வேன். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன வாக்குறுதி கொடுத்தா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அதுக்காக நான் முழு மூச்சாக பாடுபடுவேன், உழைப்பென்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து வேறு எந்த தாட்ஸும் கிடையாதுங்கிறதா கம்யூனிஸ்ட் அவர்கள் 2 கம்யூனிஸ்ட்டுமே சிபிஎஸ்சிபியுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு தெரிவித்த ஒரு சம்பவம். இந்த நேரத்தில் அவர் பேசிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் விசிகாவுடைய அலுவலகம் அசோக் நகரில் இருக்குது. அங்கே செல்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ சந்திச்சுட்டு நேருக்கு நேர், ஏன்னா சில நிபந்தனைகள் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் வந்து நிபந்தனைகள் இல்லாத ஆதரவுன்ட்டாங்க இல்லையா, அது நிபந்தனை அற்ற ஆதரவு. இங்கே வந்து ஒரு நிபந்தனை இருக்குது. ஓகே, ஸோ வரவேற்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லும்போது ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போது என்ன தேவைங்கிற விஷயத்தை வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது சரியான முறையில் இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் செய்வாங்க. பட் அங்கே தான் கொஞ்சம் நெருடல் இப்போ ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ஸோ எதுவாக இருந்தாலுமே விசிகாவுடைய கட்சி தலைமை வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் விஜய் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கடமையாக நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு மட்டுமே அந்த பொறுப்பு கடமை இருக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எதிர்பார்த்து கொடுத்துட்டாங்க. அப்போது வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விஜய் தான் சரியான ஒரு ஆப்ஷன். இப்போ நீங்கள் அவருக்கு ஆதரவு தரணும். கண்டிப்பாக விசிக தலைமை வந்து திருமாய் அவர்கள் நிச்சயமாக கொடுத்துருவான்ற நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய இருக்குது. மதியானத்துக்குள்ளே ஒரு ரிசல்ட் வந்துடும், சாயங்காலத்துக்குள்ளே வந்துடும். வந்துட்டால் நாளை காலையில் விஜய் தமிழ்நாட்டின் 11 முதலமைச்சராக பதவி ஏற்பார். ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. வேறு அவர் தான் முதலமைச்சர். நீங்கள் ஒருவேளை சில அழுத்தம் காரணமாக ஆதரவு தரவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய காலக்கெடு வந்து நாளையோட முடியுது. இன்று ஒரு மிஞ்சி போனால் ஒரு 32 மணி நேரம் தான் இருக்குது. நேரம் நெருங்க 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 வந்து புயல் கிளப்பிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு வேளை வந்து நாளைக்குள்ளே யாருமே ஆட்சி அமைக்கவில்லை என்றால் கவர்னர் அவர்கள் வந்து மேலிடத்துக்கு ஒரு தகவல் சொல்லிவிடுவாங்க. இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி என்பது யாரும் இல்லை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் குடியரசுனுடைய அந்த ஆட்சி வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். அப்போது டெல்லி மேலிடம் தான் தமிழகத்தை ஆளும். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து இது சிதறிக்கப்படும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போது என்ன நடக்குங்கிறது தெரியாது. அப்போ 6 மாத காலத்துக்கு வந்து இந்த கவர்னர் ஆட்சி நடக்கும். மீண்டும் ஒரு 6 மாத காலத்துக்கு வந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு. திரும்பி 1 இயர் போடுவாங்க, திரும்பி 1 இயர் போடுவாங்க. 3 வருடங்களுக்கு மேலே டெல்லி கவர்மெண்ட்டு தான் தமிழகத்தை ஆளும். அப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகுறது, உங்களுடைய குறிக்கோள்கள் கொள்கைகள் என்ன, எல்லாமே சிதைஞ்சு போயிடும். அந்த வாய்ப்புகள் வராத அளவுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டா இப்போ 116 சீட்டு விஜய் அவர்களுக்கு வந்தாச்சு. காங்கிரஸ் 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, அவர் 108, 116 சீட்டு வந்தாச்சு. இந்த 2 தேவை. இப்போ விசிக அவர்கள் தயவு செய்து இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் பார்த்துட்டு, நீங்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகள், அரசியலில் வந்து அனுபவம் நிறைந்தவர்கள், தமிழகத்துக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்தவர்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் 2 பேர் கொடுத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு அன்பை காட்டி ஆதரவு காட்டி தன் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் விஜய்க்கு வாக்களித்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல விஜய் அவர்கள் எப்படி மனசு வச்சவங்களை வச்சாங்களோ அதே இடத்துக்கு
கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் உள்ளே போயிட்டாங்க, மக்கள் எதிர்த்துக்குள்ளே போயிட்டாங்க. விசிகாவுடைய திருமாயா அவர்களும் மக்கள் மனசில் போய் இடம் பிடிச்சிக்குவீங்க. அப்போ ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கும். இந்த வரலாற்று சரித்திர இந்த 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 பக்கத்தில் வந்து உங்களுடைய பெயர்களும் பொறிக்கப்படும். விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு உதவிய நபர்கள் இவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டாங்கல்ல, அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்படும். ஸோ நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறுதலாக சொன்னது மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்ததுன்னா 2029 வரைக்குமே ரன் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது கிட்டத்தட்ட. அப்போது டோட்டலாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2029 தேர்தல் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த 3 வருடங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது. இப்போ அவர்களுடைய அரசாங்கம் தான் இங்கே செயல்படும். அதற்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்கணும்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லைனால் விஜய்க்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. கொடுத்தீங்கனால் உங்களுடைய எண்ணங்களும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. என்ன தேவைங்கிறத நீங்கள் சொல்லணும். அமைச்சர்கள் இடம்னா அவர் தரேன்ட்டார். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படி வந்து விக்கிரவாண்டியிலே விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கும் அந்த இடத்துல பங்கு இருக்கும். கண்டிப்பாக ஆட்சியிலையும் பங்கு இருக்கும், அதிகாரத்திலையும் பங்கு இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்களோ, மாற்று கருத்தே இல்லை. தயவுசெய்து காலதாமதம் எடுக்காமல் உங்கள் ஆதரவை தரணும்னு சொல்லிக்கல விரும்புகிறேன். நம்ம வீடியோ இன்கேஸ் ஒருவேளை ஷெட்யூல் பண்ணி மக்கள் பார்வைக்கு போகும்போது ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிச்சிருக்கலாம். நம்ம தெரிவிச்சிட்டாங்கன்னா திரும்பி ஒரு வீடியோ முடிவிட்டு நம்ம போடுவோம், நன்றி தெரிவித்து போடுவோம் நம்ம. ஸோ சிறப்பான ஒரு தருணம். தமிழக மக்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்தை விஜய் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் செய்வார் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதில் வந்து உங்களுடைய பங்கும் இருக்குங்கிறது நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் அதை கொடுத்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக இருக்கும். இதற்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சூழ்நிலையில் டைம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. காலதாமதமாக ஆக வந்து வேறு மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் மனசில் வைங்க, ஒரு ஆதரவு கொடுங்க, விஜயை முதலமைச்சர் ஆக்குங்க. அதில் பங்கு உங்களுக்கும் ஒரு நட்பெயர் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் அதை தமிழ்நாடு சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்க விஜய் அவர்களுக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.